ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு 5 வக்த் தொழுகையிலே கடமையாக்கி தந்திருக்கிறான். அதிலே ஒவ்வொரு வக்த்துக்கும் வெவ்வேறு விதமான ரக்காத்துகள். சுபுக்கு 2, லுஹர் 4, அஸ்ர் 4, மக்ரிப் 3, இஷா 4. இந்த இப்படி இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்கிறது. அதாவது என்னென்னு சொன்னால், பெரும் பெரும் உலமாக்கள் சொல்லுவார்கள், சுபஹ் தொழுகை 2 ரக்காத்தாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய உடம்பில் உஷ்ணத்தையும் குளிர்ச்சியையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அந்த 2 ஆற்றலும் நமக்கு இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வம்பாகி போய்விடும். நமக்கு எது உஷ்ண நேரத்தை என்ன செய்ய வேண்டும், குளிர்ச்சி நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்னு தெரியாமல் போயிருக்கும். எனவே அப்படி ஒரு ஆற்றலை அல்லாஹ் நமக்கு தந்ததற்காக சுபஹ் தொழுகையை 2 ரக்காத்தாக தொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கொள். அதே போல லுஹர் தொழுகை 4 ரக்காத்துகள். நம்முடைய நாக்கிலே 4 விதமான சுவைகளை உணர முடியும். அதாவது இனிப்பு, கசப்பு, உவர்ப்பு, காரம். இந்த 4 சுவைகளையும் உணரக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் நமக்கு நாக்கிலே வைத்திருக்கிறார். எனவே அதற்காக லுஹர் தொழுகையை 4 ரக்காத்தாக தொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கொள். அதே போல் 2 கைகள் 2 கால்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதை கொண்டு நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும். எனவே அசர் தொழுகையை 4ஆக தொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கொள். அதே போல் மக்ரிப் தொழுகை 3 ரக்காத்தாக வைக்கப்பட்டிருக்கிறது. கண்கள் மூலமாக ஒரே இடத்தில் நின்று கொண்டோ 3 திசைகளை பார்க்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தந்திருக்கார். நேராக பார்க்கலாம், தலையை திருப்பாமல் வலது பக்கம் லைட்டாக பார்க்கலாம், இடது பக்கம் லைட்டாக பார்க்கலாம். எனவே அந்த 3 திசைகளை பார்க்கின்ற ஆற்றலை அல்லாஹ் நமக்கு கண்களுக்கு தந்ததனால் மக்ரிப் தொழுகையை 3ஆக தொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கொள். அதே போல் இஷா தொழுகை 4 ரக்காத்தாக வைக்கப்பட்டது. 4 திசைகளிலிருந்து வரக்கூடிய சத்தங்களை கேட்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் காதுக்கு தந்திருக்கிறார். எனவே அந்த ஆற்றலுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக இஷா தொழுகை 4ஆக தொழுதுகொள் என்று சொல்லி பெரும் பெரும் உலமாக்கள் சொல்லுவாங்க. சரி, இவ்வளவு தொழுதாச்சு என்று சொன்னால் நம்ம அல்லாஹ்வுக்கு முழுமையாக நன்றி செலுத்தி விட்டால் நல்லடியார்களாக ஆகிவிடுவோமான்னு கேட்டால் அப்படி ஒரே அடியாக முடியாது. என்று சொன்னால் இவ்வளவும் நமக்கு அது பயன்பாட்டில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆற்றல்கள் நமக்கு இருக்கணும்னு சொன்னால் இதயம் துடிக்கணும். அப்போ இதயத்துக்கு எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது? எனவே தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வைன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளில் ஒன்றையேனும் நீங்கள் கணக்கிட்டு பார்த்தாலும் அதை கணக்கிட்டு சொல்ல முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நம்மளால் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியார்களாக ஆக முடியுமோ அந்த அளவுக்கு முழுமையான நல்லடியார்களாக நாம் ஆக பழகிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை நம்ம எண்ணி பார்க்கவே முடியாது. எனவே அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள மக்களாக நாம் வாழ வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அத்தனை பேரையும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.